ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆன்லைனில் எப்படி மணி ஏர்ன் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சர்ச் பண்ணுவாங்க அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நிறைய ஆன்லைனில் எப்படி ஏர்ன் பண்ணலான்னு பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு 2 வேஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா கேடிபி அண்ட் ஆன்லைன் செல்லர் மூலமாக நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஆன்லைனில் ஏர்ன் பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பொறுமையாக இருக்கணும். இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு நான் எப்படி ஏர்ன் பண்ணலான்னு பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வே பார்த்தீங்கன்னா கேடிபினா என்னென்னா அமேசான் கேடிபின்னு சொல்கிறோம். கேடிபி ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கிண்டில் டைரக்ட் பப்ளிஷிங். கிண்டில் டைரக்ட் பப்ளிஷிங் மூலமாக நீங்கள் இபுக் பப்ளிஷ் பண்ணலாம். இபுக் பப்ளிஷ் பண்ணுற மூலமாக நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஸ்டோரி எழுத இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ரொமான்ஸ் ஸ்டோரி, த்ரில்லர் ஸ்டோரியெலாம் எழுதலாம். எழுதி இபுக் பப்ளிஷ் பண்ணலாம் கேடிபியில். அவர் சமையலில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ரெசிபி புக் மாதிரி பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ நீங்கள் கேடிபியில் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ நீங்கள் kdb.amazon.com போட்டிங்கனாலே போதும், அந்த வெப்சைட் வரும். அதில் நீங்கள் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அமேசான் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா போதும். இல்லை அமேசான் அக்கௌண்ட் இல்லைனா ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணி இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா கேடிபி அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் இபுக்குன்னு இருக்கும். கிரியேட் இபுக் மூலமாக நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். அதில் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ உங்கள் புக்கை யாராச்சும் வாங்கினாங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கே மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ ரிப்போர்ட் செக்ஷன்னு ஒன்று இருக்குது. அங்கே கேடிபியில் ரிப்போர்ட் செக்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் புக்கை எந்த கண்ட்ரிலலாம் வாங்கியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதில் நீங்களே உங்கள் புக்குக்குரிய காஸ்ட்டை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் அமேசான் கேடிபியில் பார்த்தீங்கன்னா 35% அண்டு 70% நீங்கள் இருக்கும். அதில் எது உங்கள் புக்குக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னு சூஸ் பண்ணிக்கலாம். 35 or 70 நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் புக்கு சேல் ஆச்சுன்னா கொஞ்சம் அமௌண்ட் கமிஷன் மாதிரி அமேசான் எடுத்துக்குவாங்க. அப்புறம் மீதி அமௌண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடு நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு. அப்புறம் நீங்கள் இபுக் மட்டும் இல்லாமல் பேப்பர் பேக் புக்கும் நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேடிபியில் 2 ஆப்ஷன் இருக்குது. கவுண்டவுன் டீல் அண்ட் ஃப்ரீ புக் ப்ரொமோஷன் இருக்குது. இப்போ உங்கள் புக்கை நீங்கள் ஃப்ரீயாகவும் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணி ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃப்ரீயாக பப்ளிஷ் பண்ணிங்கன்னா சில காசு வராது. ஆனால் ஃப்ரீயாக பப்ளிஷ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்தாங்கன்னா கொஞ்சம் அப்படியே அடுத்து நீங்கள் அமௌண்ட் வச்சிங்கன்னா வாங்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரீ புக் ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம். அடுத்து கவுண்டவுன் டீல் ப்ரொமோஷன் ஒன்று இருக்குது. கவுண்டவுன் டீல் ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா நிறையா ரீடர்ஸுக்கு இது ஒரு ஆஃபர் மாதிரி கொடுப்பாங்க அமேசான். இதுவும் ஒரு ப்ரொமோட் பண்ணுற வழி தான். ஸோ கவுண்டவுன் டீல் யூகேலையும் யூஎஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை பற்றி வேறு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கை நீங்கள் வேர்ல்டு ஃபுல்லாகவும் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் இண்டிவிஜுவலாகவும் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்தியாவில் மட்டும் பப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்தியாவில் மட்டும் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் வேர்ல்டு வைட் ரைட்ஸா இல்லாட்டி இண்டிவிஜுவல் ரைட்ஸா நீங்கள் சூஸ் பண்ணணும். கேடிபி மூலமாக ஈஸியாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு குவாலிட்டியான கண்டென்ட் தேவை. ஸோ குவாலிட்டியாக கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா அது ஈஸியாக நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது புக் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும். உங்களோட ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும். காப்பி பண்ணியிருக்கக்கூடாது. காப்பி பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டையே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ காப்பி பண்ணாமல் குவாலிட்டியான கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். குவாலிட்டியான கண்டென்ட் இருந்தாலே நிறைய பேர் புக் வாங்குவாங்க. ஸோ எஜுகேஷன் ஐட்டமாகவும் போடலாம், ரொமான்ஸ் ஸ்டோரியாகவும் போடலாம், த்ரில்லர் ஸ்டோரியும் போடலாம். இந்த மாதிரி எஜுகேஷன் புக்காகவும் நீங்கள் போடலாம். ஸோ இதுதான் ஒரு ஈஸியான மெத்தடு நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஆன்லைனில். நெக்ஸ்ட் மெத்தட் என்னென்னா ஆன்லைன் செல்லர் மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு ஷாப் நடத்துகிறீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸை ஆன்லைன்லேயும் நம்ம சேல் பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல் மூலமாகவும் நீங்கள் சேல் பண்ணலாம். இதுக்கு பேன் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஜிஎஸ்டி தேவை. ஸோ இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் அமேசான் அல்லது ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சேல் பண்ணலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்கள் ப்ராடக்ட்ஸை
வெப்சைட்டில் போட்டிங்கன்னா வீட்டுக்கே வந்து டெலிவரி பாய்ஸ் வந்து வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு உங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ளிப்கார்ட் அமேசானுக்கு கொஞ்சம் கமிஷன் வரும். அப்புறம் உங்களுக்கும் அந்த ப்ராடக்ட்ஸ்க்குரிய அமௌண்ட்டு வரும். அது உங்கள் அக்கௌண்ட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஆன்லைனில் ஏர்ன் பண்ணலாம், கொஞ்சம் டைம் ஆகும் அது ரீச் ஆகிறதுக்கு. பட் அதுக்கு வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அந்த பொறுமை இருக்கணும். இது ரெண்டும் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆன்லைனில் வந்து நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.